முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசியல் கட்சியினர் அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து தமிழக விவசாயிகளை ஆதங்கமடைய செய்து வருகின்றனர். இதுபோன்ற கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் முதலமைச்சரின் டெல்லி பயணம் அமைய வேண்டும் என்று தேனி மாவட்ட மக்களும் விவசாயிகளும் எதிர்பார்க்கின்றனர். தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் பாசன ஆதாரமாகவும் இருப்பது முல்லைப் பெரியாறு அணை. அணையின் நீர்மட்டத்தை 136 அடியில் இருந்து 152 அடியாக உயர்த்தலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதிலிருந்தே அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கேரள அரசியல் கட்சியினர் பரப்பி வருகின்றனர். கேரளாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற பினராயி விஜயன் அணை பலமாக இருப்பதாக முதலில் தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சியினர் அழுத்தம் காரணமாக சர்வதேச நிபுணர் குழு மூலம் அணை ஆய்வு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி தேவையற்ற எதிர்ப்புகளை உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணை நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்த போகின்ற நிலையில் இந்த கேரள அரசானது ஒரு தடங்கல் ஏற்படுத்த ஒரு சூழ்நிலை உருவாக்குறார்கள். இதெல்லாம் தவிர்த்து வெற்றி பெற வேண்டும். அதற்கான ஆவணங்களை தமிழக முதல்வர் செய்ய வேண்டும். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியில் இருந்து 152 அடியாக உயர்த்த நீதிமன்றம் அறிவுறுத்தி இருப்பதை செயல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. முதற்கட்டமாக பேபி அணையை பலப்படுத்த பிரதமரை வலியுறுத்தவும் தமிழக முதலமைச்சருக்கு தேனி மாவட்ட விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்போடு பேபி அணையை பலப்படுத்தக்கூடிய வேலையும் செய்ய வேண்டும். அதற்கடுத்து பெரிய முல்லைப்பெரியாறு டேமுக்கு வண்டி பெரியார் வழியாக வள்ளக்கடை வழியாக வரக்கூடிய பாதையை செப்பனிட்டு சரி பண்ணுவதற்குரிய வேலையும் செய்ய வேண்டும். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திய பிறகு ஓரளவு சாகுபடி பெருகியதாக 5 மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய மகிழ்ச்சி தொடர அணையின் நீர்மட்டத்தை நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கின்றனர். முல்லைப் பெரியாரை முழுமையா வலியுறுத்தி இதனுடைய ஒரு தீர்க்கமான முடிவுக்கு மத்திய அரசு நிர்பந்திக்கணும்ங்கிறது எங்கள் விவசாயியோட ஆர்வமாக இருக்கு. டெல்லி செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கேரள அரசுக்கு பிரதமர் அழுத்தம் தர வலியுறுத்த வேண்டும் என்று கோருகின்றனர் தேனி மாவட்ட விவசாயிகள். முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தவும், மேலும் அணை தொடர்பாக கேரள அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் அவ்வப்போது எழுப்பும் சர்ச்சைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து விவசாயிகளின் நலன் காக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கம்பம் செய்தியாளர் நாகராஜ் மற்றும் ஒளிப்பதிவாளர் லெலினுடன் பாலாஜி.